ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேஷிகா குக்கிங். இன்றைக்கி நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய 2 பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். இது நம்ம வெயிட் லாஸ்க்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அவல் உப்புமா. இதுக்கு நாம் புளி தண்ணியில் கொஞ்சமாக வெல்லத்தை கரைச்சி வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். இப்போ நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க அவலை இதில் சேர்த்துடலாம். தண்ணியில் அலசி க்ளீன் பண்ண அவலை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை லேசாக நாம் கலரி கொடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, பொடியாக நறுக்கின பீன்ஸ், பச்சை மிளகாய், துருவின கேரட், இதெல்லாம் சேர்த்து நல்லா நாம வதக்கி கொடுத்துக்கலாம். கருவேப்பிலை, எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமா காய் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நாம் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க அவலை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி கொடுத்து கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இதில் நாம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கிறதால ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பொரியுப்மா. இதுக்கு நாம் பொரியில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது, ஒரு 30 செகண்ட் ஊறினா போதும். இந்த மாதிரி லேசாக அழுத்தி கொடுத்து நாம் தண்ணியை பிழிஞ்சு எடுத்து பொரியை மட்டும் தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிடாம ரொம்ப மொறுமொறுன்னு சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் ஊற வைக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிடலாம். இப்போ நாம் உடச்ச கடலையை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, வேர்க்கடலை, நறுக்குன வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், நறுக்குன தக்காளி, கொஞ்சமாக இப்போ உப்பு சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கும். மஞ்சள் பொடி, எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். காரம் கூட வேணும்னா இந்த ஸ்டேஜில் நாம் மிளகா பொடி கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் பிழிஞ்சு வச்சுருக்க பொரி இதில் நாம் சேர்த்துடலாம். நல்லா சேர்த்து கலரி கொடுத்து நாம் அரைச்சி வச்சுருக்க உடச்ச கடலை பொடியை இது மேலே தூவிக்கலாம்.
எல்லாத்தையும் நாம் ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கலாம். இதுக்கு மேலே கொத்தமல்லியும் கொஞ்சமாக எலுமிச்சைப்பழமும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக கேரட் கூட துருவிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பொரி உப்புமாவும் ரெடி ஆகிடுச்சு. 2 ரெசிபியும் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.